மோடியின் மூன்றாவது ஆட்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மத்திய அமைச்சராக்கப்பட்டதில் இருந்து உலாவரும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதுதான். தற்போது தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவுக்கு வர உள்ளது. ஆனால் அடுத்த தலைவரை நியமிப்பதில் RSSக்கும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2014, 2019 தேர்தல்களைப் போல இந்த முறையும் பாஜக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தால் தலைவரை தேர்வு செய்யும் முடிவில் RSS தலையிட்டிருக்கவே முடியாது. ஆனால் தற்போது கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பது மோடிக்கான மவுசு மக்களிடம் குறைந்துவிட்டது என்பதற்கான சிக்னலாக பார்க்கிறது RSS அமைப்பு. இதனால் அடுத்து நடக்க உள்ள மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கு நடக்க உள்ள இடைத்தேர்தல்களில் RSSின் உதவி பாஜகவுக்கு இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றியை கோட்டை விட காரணம் RSS களத்துக்கு செல்லாததுதான் என்ற தகவல்கள் வெளியாகின. தற்போது அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாவதை மோடி மற்றும் அமித்ஷா கூட்டணி விரும்பவில்லை என தெரிகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் RSS அமைப்பு தங்களுடன் இணக்கமாக இருக்கும் மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் அல்லது சிவராஜ் சிங் சௌகானை பாஜக தேசிய தலைவராக்க முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இருவரில் ஒருவர் தங்களது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வழிநடத்த வேண்டும் என RSS விரும்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த 2 அமைச்சர்களையும் விட்டுக் கொடுக்க பிரதமர் மோடி தயாராக இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கட்சியின் சீனியர்களை தலைவராக்குவதை விட ஏற்கனவே திறமையுடன் பணியாற்றும் ஒருவரை தேசிய தலைவராக நியமிக்க பிரதமர் மோடி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக மோடி அமித்ஷா கூட்டணியை டிக் செய்திருக்கும் பெயர்கள் 2 பேர், வினோத் தாவ்டே மற்றும் சுனில் பன்சால் தான் அவர்கள். இதில் சுனில் பன்சால் தனது அரசியல் என்ட்ரியையே RSS வழியாக அமைத்துக் கொண்டவர். RSSின் மாணவர் அமைப்பான ABVPயில் தீவிரமாக பணியாற்றியவர். 1989இல் ராஜஸ்தான் பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கும் சுனில் அமித்ஷாவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என கூறப்படுகிறது. இதனால் இவரது பெயரை RSS டிக் செய்யுமா என்பது சந்தேகம்தான். வினோத் தாவ்டேவும் அரசியல் என்ட்ரிக்கு முன்பு RSSின் மாணவர் அமைப்பான ABVPயில் தீவிரமாக இயங்கி வந்தவர்தான். அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக உயரும் அளவுக்கு வளர்ந்தவர். வடக்கு மகாராஷ்டிராவின் பாஜக ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் மாநில பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தவர். 2014இல் மகாராஷ்டிராவில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். கட்சியின் தேசிய செயலாளர், பொதுச் செயலாளர் என பல பதவிகளை வகித்தவர். RSS பேக்ரவுண்டில் தீவிரமாக இயங்கியவர் என்பதால் இவரை முன்னிறுத்தினால் RSS அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் என்பது மோடி அமித்ஷாவின் கணக்கு. இப்படி ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌகான், சுனில் பன்சால், வினோத் தாவ்டே என 4 பேர் அடுத்த பாஜக தலைவருக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதில் RSSம் ஏற்றுக்கொள்ளும் நபரை நியமித்தால் மட்டுமே எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜகவுக்கு சிக்கல் இருக்காது. இதனால் தற்போதைக்கு புதிய பாஜக தேசிய தலைவரை நியமிக்கலாமா அல்லது ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலத்தையே இன்னும் சிறிது நாட்கள் நீட்டித்து RSSுடன் பகையில்லாமல் செல்லலாமா என்கிற எண்ணத்திலும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருப்பதாக கூறப்படுகிறது.